இன்னைக்கு நான் சமைக்க போகிற சாப்பாடு வந்து முருங்கைக்கீரை. இங்கே பாருங்கள், உலகத்துலேயே பெஸ்ட்டான ஃபுட். இவ்வளவு சத்து இருக்குது தெரியுமா இந்த முருங்கைக்கீரையில். நான் சொல்ல மாட்டேன், அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்தீங்கண்டா ஊரில் இந்த வீடியோ பார்க்குறாக்கள், உங்களுக்கு முருங்கைக்கீரை உங்களோட நாட்டில் கிடைச்சா தயவு செய்து சாப்பிடுங்க. அடிக்கடி கிழமைக்கு 2 தடவை சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இந்த முருங்கைக்கீரையை பற்றி, விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது. ஸோ விட்டமின் பியிலே வந்து B1 இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது, B6 இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் இது ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு சொல்லி. ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முருங்கை மரம் கூடுதலாக இருக்கும். ஏனடா வந்து இதுக்கான தான் பழைய காலத்து ஆக்களெல்லாம் என்னத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லி. அதில் எவ்வளவோ சத்து இருக்கிறபடியாகத்தான் ஊரில் வந்து ஒரு வீட்டில் கட்டாயமாக முருங்கை மரம் இருக்கும். இப்போ வந்து ஃபார்மசியில் எல்லாம் இங்கே நோர்வேயில் வந்து இந்த மொரிங்கா பவுடர்னு சொல்லி விற்கிறாங்க. அதை சுடுதண்ணிக்குள்ளே போட்டோ இல்லாட்டி தண்ணிக்குள்ளே போட்டோ இல்லாட்டி ஸ்மூதிக்குள்ளே போட்டு குடிக்கிறாங்க. சரியான விலை. நான் போயிட்டு பார்த்துட்டு ஷொக் ஆகிட்டேன். அதெல்லாம் எங்களோட ஐடியா தானா, எங்களோட பழைய காலத்து ஆக்கள் கண்டுபிடிச்சிட்டு போனவங்க இது எவ்வளோ சத்து இருக்குன்னு அதை காப்பி பண்ணி இந்த வெளிநாட்டுக்காராக்கள் விற்கிறாங்க. நான் மட்டும் இப்போ ஊரில் இருக்கணும், ஸ்ரீலங்காவில் இருந்தேன்டா ஒவ்வொரு நாளும் நான் அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்ருப்பேன். இப்போ வந்து ஊரில் இருக்கிறவங்க சில பேர் வந்து அந்த வெளிநாட்டு மரக்கறி சாப்பிட்றீங்க. அந்த ப்ரோக்கோலி, அந்த காலிஃப்ளவர், கேரட் அதெல்லாம் வேண்டி சமைக்கிறீங்க. அது அவங்க ஊரில் வந்து சரியான விலை. உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற அந்த கீரையை வேண்டி சாப்பிடுங்க, முருங்கைக்கீரையை வேண்டி சாப்பிடுங்க. பக்கத்து சும்மா அந்த தெருவிலேயே கிடக்கும், அதை வேண்டி சமைங்க. வெளிநாட்டு ஆடம்பரம் தேவையில்லை எங்களுக்கு. என்ன ஊரில் இருக்காங்க எங்களுக்கு இந்த காலிஃப்ளவர், அந்த ப்ரோக்கோலி, அந்த கேரட் எல்லாம் சரியான மலிவுங்க. கீரை வந்து இங்கே சரியான விலைங்க. இது என்னடா ஊர்ல இருந்து வர வழியா தமிழ் கடையில் இது விலை. இது கூடுதலாக வந்து நான் கீரை இல்லாட்டி ஏதாவது ஸ்பெஷலாக மரக்கறி செஞ்சேன்னு சொன்னால் மாமா மம்மிக்கு கொடுத்து அனுப்புவேன். கொஞ்சமாக இவ்வளோத்தையும் நான் சாப்பிட போகிறது இல்லை. சில பேர் கேட்டிருந்தீங்க கொமெண்ட்டில் வந்து மாமா மம்மிகிட்ட சாப்பாடை வேண்டி சாப்பிட்றீங்களே நீங்கள், அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நான் என்ன